Hey guys, welcome back. நம்ம ஒரு நீயா நானா பார்க்க போகிறோம். பட் நேற்று வந்த எபிசோட் கிடையாது, இது கொஞ்சம் பழைய எபிசோடு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. ஸ்நேக்கபிள் ஃபன் ஜோன் அப்படிங்கிற ஒரு புது சேனல்லேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏமாந்த கதையை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்த கோபிநாத். அதாவது இந்த ஸ்கேம் இருக்குல்ல, ஸ்கேம் ஆகுறவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ எவ்வளோ காசு போயிடுச்சு, நம்மளை ஏமாற்றிட்டாங்களேன்னு. பட் அவங்க அந்த கொஞ்சம் சில பல மாதங்கள் கழித்து வந்த கதையை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாமா போய் ஏமாந்துருக்கு அப்படின்னு. அப்போ இருந்தால் மைண்டுக்கு ஏமாந்துட்டேன் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏமாந்த கதைகள்லாம் சொல்ல போகிறாங்க. அது என்னென்ன மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம். கொஞ்சம் பழைய எபிசோட் தான், ஃபன்னுக்காக பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே போயிட்டேன் ஒரு இதுக்கு. ஒண்ணு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? கமான் ஐ வெயிட்டிங். அந்த லெவல்ல பண்றீங்க நீங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருந்துட்டு அடுத்து டேய் பொண்ணேலாம் ஏமாத்தாம. நீங்க வந்து அக்கவுண்ட்ல போடுங்க ரூபா, நான் போன் பண்ணோடனே போடுங்க, இல்லாட்டி அவன் எடுத்துருவான். உங்க பணத்தை ஒருத்த பிடிக்கிறான், உங்க கார்டும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஆனா அவன் யாருன்னு தெரியல. கார்டு பிளாக் ஆயிரு சார். கார்டு பிளாக் ஆகி அவன் எடுக்க, நான் எடுக்க முடியல. ஏன் முன்னாடியே அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்க என்ன ஏமாந்தீங்க? கோர்ஸ்க்காக நெட்ல சர்ச் பண்ணிட்டு ஏதாவது என்கொயரி இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். அதுல நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்ளை பண்ணேன். அதே மாதிரி கால் வந்துச்சு. கால் வந்தா ஜாவா கிளாஸ் போறதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் 18,000 பே பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து நாங்களே ட்ரைனிங் 3 மாசம் ஜாவா ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பண்ணி ஊர்ல வேலை கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. 18,000 பே பண்ணுங்க அப்படின்ட்டு 18,000 பே பண்ணிட்டேன். பே பண்ண உடனே எனக்குன்னு ஒரே ஒரு மேம் தான் வந்தாங்க. ஜாவா எடுக்கிறதுக்கு ஒரு மேம் வந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்லயே நான் மட்டும் தான் படிக்கிறேன். ஒரே ஆள். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் நான் கொஞ்சம் கிளாஸ் போக லேட் ஆயிடுச்சு. அந்த மேம் கால் பண்ணாங்க, என்னடா இன்ஸ்டியூட் பூட்டி இருக்கே வரலையா அப்படின்ட்டு. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. தெரியல மேம், இப்பதான் நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இன்ஸ்டியூட் பூட்டி இருந்துச்சு. கால் பண்ண இல்லப்பா இன்னைக்கு லீவ் அப்படின்னு. ஏன் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலன்னு கேட்டதுக்கு இல்ல லீவ். அப்புறம் ரொட்டீனாவே நாங்க 2 பேரும் 1 வீக்கா போறோம், 2 பேருமே போறோம், பூட்டி கிடந்துச்சு, திரும்ப வந்துடும். டீச்சரை சேர்த்து ஏமாத்திருக்காங்க. எப்படின்னா பாருங்க, ஜாவா படிச்சிருவோன்னு இவரும், படிப்பிச்சு மாத சம்பளத்தை வாங்கிடுவோன்னு டீச்சரும் கேட்கல. ஏன் சார் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்காரு, அவரும் கேட்கல. எனக்கு மட்டும் ஒரே ஒரு மேமும் நான் மட்டும் தான் இருக்கேன். போ வருவாங்கன்னு வச்சிருப்பாங்களாகும். நான் நினைச்சேன் அந்த டீச்சருமே ஸ்கேம்னு. டீச்சரையும் உங்களையும் சேர்த்து பண்ணிருக்காங்க ஸ்கேமு. அதுக்கப்புறம் கால் பண்றோம், அந்த 2 நம்பருமே வந்து சுவிட்ச் ஆஃப். அவங்களே சும்மா உங்களுக்கு படிப்புமே ஏமாத்திட்டாங்க. அப்புறம் வெயிட் லாஸ்க்காக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கில். நான் வந்து கமெண்ட் பண்ணேன், இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பர்சனல் மெசேஜில் நிறைய பேர் வந்தாங்க. நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசினா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கேட்குறாங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே போயிட்டேன் ஒரு இதுக்கு. ஆல்ரெடி ஒன்றுல ஏமாந்துருக்கீங்கல்ல, சும்மா இருக்க மாட்டேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒண்ணு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? கமான் ஐ வெயிட்டிங். அந்த லெவல்ல பண்றீங்க நீங்க. அடுத்து வெயிட் லாஸ். என்னாச்சு? வெயிட் லாஸ் போனேன், நிறைய பேர் பேசினாங்க, வெளியூர்லாம் வர சொன்னாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்க ஊர்லயே ராமநாதபுரத்துல ஒரு இடத்துக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 மொத்தமாவே 15,000 அப்படின்னு கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாவே கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3,000 5,000 இப்படி தான் கேட்டாங்க. நானும் பே பண்ணிட்டே இருந்தேன். உலகத்திலேயே ஒண்ணா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டாங்க. கடைசில என்ன ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஒரே ஒரு கப் மில்க் ஷேக் மட்டும் தான் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லா, இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதை பார்த்துட்டு வரவங்கள்ட்டையும் என்ன வச்சு விளம்பரம் பண்றாங்க, தம்பி வெயிட் லாஸ் ஆயிருக்கல அப்படின்ட்டு. நானும் வேற வழியில ஆமா 4 நாள்ல 3 kg குறைஞ்சிருக்கு அப்படின்னு நானுமே ஃபேக்கா சொன்னேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க எப்படி சார் எல்லாரையும் நம்புறீங்க? பாவம், நம்பி இல்ல ஒரு தடவை நம்பலாம். 15,000க்கு மில்க் ஷேக் குடிச்ச ஒரு ஆள் நீங்களா தான் சார் இருப்பீங்க. சரி அதுல ஏமாத்திட்டாங்கன்னு பார்த்தா சார் உடம்பு தான் குறையல, வெள்ளை ஆயிரும் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஜாவா படிக்கலான்னு போயிருக்கீங்க. இன்னும் என்ன நேரத்தில் ஏமாந்துருக்கீங்க? எந்தெந்த ரூட்ல போறாங்க அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கிடையாது வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும். அன்னைக்கு சனிக்கிழமை
தீபாவளி வேற வருது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம்ல போடுறேன். ஏடிஎம்ல கார்டு ரூபா எடுக்க முடியல. பார்த்தா என் அக்கௌண்ட்ல இருந்து முதல் ₹1 பிடிக்கும். அப்படியே உடனே ₹400 பிடிக்கும். 400 அப்புறம் 140 இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எல்லாம் என் கண்ணு முன்னாடியே ரூபா போயிட்டே இருக்கு. சரி நீ விட்டாச்சு. அதுக்கு பிறகும் அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல திருப்பி பிடிக்கிறது நான் என்ன ஆகுதுன்னா கார்டு இங்க இருக்கு. நான் ஊருக்கு திருச்செந்தூருக்கு போயிருக்கேன். உடனே எங்க போனேன் மேடம் சொல்றேன், மேடம் இப்படி அக்கௌண்ட்ல ரூபா எடுக்கா உடனே செக் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு அப்படின்னு நான் ஃபில் பண்ணி கொடுக்கேன். ₹11,500 கொடுக்கேன். உடனே ₹400 பிடிச்சிட்டான். அப்புறம் அடுத்த செக் எழுதுற இன்னொரு ₹400 பிடிச்சிட்டான். செகண்ட்ல இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. நானும் 4 செக் எழுதி கொடுக்கேன். அவங்களும் ஒண்ணுமே அவங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. பிறகு அந்த ₹400 ₹40 ₹80 பிடிச்சிட்டான். அப்போ எனக்கு நான் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல தான் ரூபா போடுவாங்க. உடனே நான் இப்போ பேங்க்ல போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அக்கௌண்ட்ல போடுங்க ரூபா, நான் போன் பண்ணோடனே போடுங்க, இல்லாட்டி அவன் எடுத்துருவான். எவ்வளவு பயந்து போயிருந்து. சொந்த அக்கௌண்ட்டையே திருட்டுத்தனமா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எவனோ ஒரு நாய்க்கு பயந்து அதையும் எடுத்துட்டாங்க வழியா போன் பண்ணணும். இவருக்கு இப்ப அந்த அக்கௌண்ட்டை மாத்த முடியல. ஏன்னா எல்லா பிசினஸுக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காரு. ஐயா கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், இருங்க நான் பேங்க்குக்கு போய்க்கிறேன்னு போய் உட்காந்துக்கிட்டாரு. சார் நான் சொன்னோன்னே போடுங்க சார். ஏன்டா இல்லைன்னா அவன் எடுத்துக்கிட்டான் சார். யாருடா தெரியலையே, எனக்கும் தெரியல சார். என் காசு அவன் தாராளமா செலவு பண்றான் சார். ஏதோ அவர் ஓனர், அந்த திருடு பைய ஓனர் மாதிரியும் இவர் திருட பதுக்கி பதுக்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம சிரிக்கிறோம், அந்த பதட்டம் இருக்குல்ல, நமக்கு ஒரு காசு வருது, அதை டக்குன்னு நம்ம விட்ரா பண்றதுக்குள்ள அது போயிடும் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்க மாட்டான். உங்க பணத்தை ஒருத்த பிடிக்கிறான், உங்க கார்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஆனா யாருன்னு தெரியல. கார்டு பிளாக் ஆயிடுச்சு சார். கார்டு பிளாக் ஆகி அவன் எடுக்க நான் எடுக்க முடியல. ஏன் முன்னாடியே அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அந்த பையனுக்கு போன் பண்ணி சொல்றேன், பிளாக் பண்ணுங்கன்னா என்னால பண்ண முடியாது அண்ணாச்சி, நீங்க தான் போய் ஏதாவது பண்ணணும். என்னையா பண்ணுவீங்க சொல்லியா? அது ஏன்டா சீலு எல்லாமே நான் பேக்லயே வச்சிருக்கேன். இப்ப கூட கார்ல வச்சிருக்கேன். நான் ஏதாவது அக்கௌண்ட்ல வந்தா உடனே எடுக்கணும். ஏன்னா கார்டு பிளாக் ஆயிடுச்சு. அந்த இது வந்து எங்க போகுதுன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, மேனேஜருக்கும் தெரியல. இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ₹60,000 பக்கம் போயிருக்கு. எது இந்த இதுலயா ₹1 எடுத்து ₹1 தான் எடுப்பான். அப்புறம் தான் லைனா எடுத்துட்டே இருப்பான். ஆமா வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். அது ஆக்சுவலாக நான் வாங்கினே இப்போ ஆஃபீஸ் வெளியே சும்மா பேம்ப்ளெட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. டீ கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்களா. சரி ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 லாஸ் வந்துருச்சு. சரி ஃப்ரீயாக தான் நான் தராங்க, 75,000 லிமிட் வேறு தரேன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஃபோனுக்கு 2 நாள் கழிச்சு மெசேஜ் வருது, உங்கள் மெயில் ஐடி வந்து தப்பாக இருக்குது. இது வந்து நம்மளை வம்படியா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பேர்ல கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க. கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட இருந்து இந்த மாதிரி நாங்கள் பேங்க்கில் இருந்து தான் பேசுகிறோம், உங்கள் இமெயில் ஐடி தப்பாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, சரியான இமெயில் ஐடியை கொடுங்க, அந்த இதை இப்போ ஃபோன்லேயே அதை நாங்கள் இப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஃபோன்லேயே மாற்றுறோம், அந்த அதை கொடுங்க இதை கொடுங்க, நம்மளும் அந்த கார்டை இப்போ யூஸ் பண்ணணும்ல கொடுத்துருவோம். பார்த்தா அந்த 75,000க்கு அவங்க ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அதை வந்து பேங்க்குக்கு நம்ம கட்டணும். அந்த கார்டில் தான் வாங்கியிருக்காங்க, உன் பேரில் தான் கார்டு இருக்கு, கடனை கட்டுறான் அப்படின்னு வாங்க சொல்லிட்டு எம்ஐடியில் வந்து எஸ்ன்னு ஒரு இடத்துல வரும், S43 வரும். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க 543 போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டோல் ஃப்ரீ நம்பரை எடுத்து நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு 2 வாரமா டெய்லி என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, பேங்க்ல இருந்து பேசுறோம், இது மாதிரி வந்து உங்க மெயில் ஐடி மாத்தணும்ன்றாங்க. சரி நானும் இது மாதிரி பேசிட்டே இருக்கேன், மெயில் ஐடி மாத்துங்க சீக்கிரமா மாத்துங்க அப்படின்னா இது வரும் அது வரும் சொல்லி ஏதோ 2 வாரம் தள்ளிடுச்சு. அடுத்து இன்னொரு நாள் வந்து எனக்கு அதே டைம்ல ஒரு கால் வருது, இது மாதிரி வந்துட்டு உங்க மெயில் ஐடி மாத்தணும் அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல அப்படின்னா. ஆமா அப்படின்னா இன்னைக்கு அது வந்து ஃபைனல் ப்ரொசீஜர் இருக்கு, இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. முடிச்சிடலாமா? உடனே வந்து எனக்கு வந்து உங்களோட கார்டு நம்பர் அதெல்லாம் வேணும்னா நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், டேரக்டா பேங்க்குக்கு வர வந்து மாத்திக்கிறேன். சரி ஓகே நாங்க வந்து பேங்க்ல இருந்தா கால் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு நாங்க வெரிஃபிகேஷன் ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் சொல்லிட்டாங்க, எங்க அப்பா பேர் சொல்லிட்டாங்க, நான் கிரெடிட் கார்டு அட்ரஸ் கொடுத்திருந்த வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டாங்க, ஆபீஸ் அட்ரஸ் சொல்லிட்டாங்க, அப்புறம் கடைசியா கார்டு நம்பரையும் சொல்லிட்டாங்க. நான் வந்து பேங்க்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீங்க சாயின்னு ப்ரூவ் பண்ணிட்டு உங்க சிவி நம்பர் சொல்லுங்க அப்படின்னாங்க. இவர் நல்லா கேட்கிறாரு, டாக்டர் தான் இருப்பார். நான் என்ன பண்ணேன், சரி ஓடிபி வரட்டும் அப்போ பிடிப்போண்டா இவங்கன்னு சொல்லிட்டு சிவி நம்பர் லூஸ் பண்ண சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு பாக்குற டிங்கு டிங்குன்னு 2 மெசேஜ் காலை கட் பண்ணிட்டாங்க. பார்த்தா 71,050 போயிடுச்சு. 75,000 தான், 70,50 போயிடுச்சு. ஆனா நீங்க இவ்வளவு விவரமாவும் இருக்கீங்க, இப்படி ரொம்ப திறமையான ஆளாவும் தெரியுது. நானே நினைச்சேன் ரொம்ப திறமையான ஆளுன்னு, கட்டில அசால்ட்டா
இவர் நினைச்சிட்டு வாழ்ந்துருக்காரு. நம்ம எவ்வளவு திறமையான ஆளுங்க. இவர் எப்படின்னா அதான் சிவிவி நம்பரை கொடுப்போம், ஓடிபி வரும்ல அதுல பிடிக்க வேண்டாம் அவங்களையே. ஐயா ஒரு பேங்க் ஃபோன் பண்ணி நாங்கள் பேங்க்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம், நீங்கள் தான் சாயிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிவிவி நம்பரை சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லலாம்ல, ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் தான் சாயிங்கிறத நேரில் வந்து சொல்கிறேன், அப்படியே நேரில் போய் சொல்லியிருக்கேன். அந்த 3 நம்பரை சொன்னா நீங்க தான் சாயா, அந்த நம்பரை நான் சொல்லுங்க, அப்ப நான் தான் சாய், இவரும் கத்தார், இவர் தான் ராமராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாய வேண்டியதுதான். நீங்க என்ன ஏமாந்தீங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல? அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு செல்போன் டவர் கம்பெனிக்காரங்க டவர் வைக்கணும்னு சொல்றாங்க, அட்வான்ஸ் வந்து 25 lakhs கேஷ் தரேன்னு இருக்காங்க, மந்த்லி வாடகையா 31,000 தரேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கா? உனக்கு தான்? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ்க்காக ஒரு 5,000 அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு அப்பா சொன்னார். 5,000 நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து ஒரு சார் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னா என்ஓசி வாங்கணும் உங்க லேண்டுக்கு, நீங்க 42,500 rupees பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஏங்க எங்க லேண்டை வாடகைக்கு எடுத்து நீங்க டவர் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு காசு கட்டிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் கேட்கல. இவங்க பாருங்க 25 லட்சம் வரப்போகுது, இன்னொன்னு 5,000 தானே அப்படின்னு ஃபர்ஸ்ட் 5,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காங்க, 25 லட்சம் மாசம் 31,000 ரூபா கொடுப்போம் 42,000 அப்படின்னு. கேட்க மாட்டீங்களா? ஏன் எங்கேயாவது நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு அந்த ஓனரை வாடகை கட்ட சொல்லுவோமா? அப்படிதான் இருக்குது. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே என்னோட லேண்ட உனக்கு தரேன், அந்த லேண்ட்ல நீங்க டவர் வைக்கிறீங்க, நான் எதுக்குப்பா உனக்கு 42,000 அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே அவரு இல்ல சார் உங்களுக்கு ஈவினிங் 1 lakh வந்து உடனே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஈவினிங்ல என்கிட்ட பணம் இல்லை, வேணா அந்த 1 lakh இதை நீங்க அந்த 5,000 கொடுத்தீங்களே அப்ப யோசிச்சிருக்கணும், அமௌண்ட் குட்டியா இருக்குன்னு டக்குன்னு கொடுத்துருது. ஈவினிங் 1 lakh வருமோ உங்களுக்கு போட்டுருவோம், அப்ப நீங்க சொல்லுவது அதுல கழிச்சுக்குங்க சார், நீங்க கை காசை போட்டு கட்டிட்டு எனக்கு மிச்ச காசை போடுங்க அப்படி கேட்டு பாருங்க. இப்ப அனுப்புங்க, அதுல நான் 42,000 கொடுக்குறேன், நீங்க வேணா அதை எடுத்துக்கிட்டு எனக்கு மறுபடியும் 50,000 பொறுமையா கொடுங்கன்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க தான் கட்டாயம் பண்ணி ஆகணும்னு சொன்ன உடனே உடனே டக்குன்னு எங்க அங்கிளுக்கு போன் அடிச்சிட்டேன். ஏய் செல்வம், வண்டி விட்டா செட்டி உஷாராயிட்டாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க என்ன டிஜிட்டல் உலகத்தில் ஏமாந்தீர்கள்? சரவணா ஷாப்பிங் மால் ஓஎம்ஆர்ல வச்சிருக்கோம், சென்னை கடை பக்கத்துல இருந்துச்சு. அதில் உள்ள பசங்க இந்த கேரளா கர்நாடகா அந்த பசங்களாம் வருவாங்க. அப்பப்போ ஜாமான் வாங்கிட்டு காட்டி போறானுங்க, டிக் மார்க் வருமா, நம்மளும் சரி மெசேஜ் சில டைம்ல லேட்டா வரும், சரி மெசேஜ் லேட்டா வரும்னு விட்டுருவோம். போட்டேன் போட்டியில எனக்கு எதுவும் மெசேஜ் வரலையே. உங்களுக்கு வந்துருக்கு, நல்லா செக் பண்ணி பாருங்க. இல்லையே, வரலையா? நெட் ஆனா சில டைம் இந்த மாதிரி பண்றதா. இது வந்து ஒரு 4-5 மாசமா ஓடி நம்ம லாஸ்ட்ல பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது பேங்க்ல பணமே இல்லை, 3,000 4,000 அக்கௌண்ட்ல வருது, பணமே இல்லைன்னு பார்க்கும்போது அவ்வளவுமே ஃப்ராட். நெட்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அதை நம்மகிட்ட தான் டிக் மார்க் காட்டிக்கிறது. கிரெடிட் ஆகாது, பட் டிக் மார்க் உங்கள்ட்ட காட்டிடுவாங்க. இந்த போனை டக்குன்னு அப்படி காட்டுறது வந்துருச்சு பாருங்கன்ற அவர் பண்ணல பரபரப்புல. ஆகஸ்ட்ல கண்டுபிடிச்சோம். ஏற்கனவே ஒரு 2,300 ஜாமான் வாங்கிட்டு போயிருந்தான், திருப்பி வந்து ஒரு 1,750 ஜாமான் வாங்கினான். வாங்கும்போது வாங்கும்போது என் பொண்ணு இருந்தா, 2வது வாங்கும்போது என்கிட்ட வந்து வாங்கினா. அப்ப இந்த ஆளு ஏற்கனவே வந்து வாங்கினாருப்பா, திருப்பி வந்து இதே ஜாமான் வாங்குறாரு, அக்கௌண்ட்ல பணம் வச்சானே என் பொண்ணு கேட்டா. அப்போ வரலையம்மா அப்படின்னு சொன்னேன். வரலன்னா பொண்ணு என்ன சொல்றா, அப்ப அந்த போனை வாங்குன்னு சொல்றா. போனை வாங்கி பார்த்தா எங்கப்பா அந்த ஓபன் பண்ண அப்படின்னு சொன்னா, சரிப்பா என்ன எவ்வளவு போட்டதை காட்டு காட்டு சவுண்ட் வந்துச்சு காட்டு. ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லாஸ். உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அமௌண்ட் எவ்வளவு லாஸ்? 2,74,000 ரூபாய். ஒரு 2 மாசம் ஏமாந்த பிறகு 3ஆம் மாசம் கனெக்ட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஆப் பேமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கோம். யார் வந்தாலும் சரி மெசேஜ் வந்த பிறகு தான் அனுப்புவோம். வரட்டு வெயிட் பண்ணு. எங்களுக்கு மெசேஜ் டிங்குன்னு வரட்டும், அது வரைக்கும் அந்த மாதிரி தான். சில இடத்துல அங்கே அப்படியே சுத்துமா, இங்கே அது வரைக்கும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததில்லை, போட்டால் டக்குன்னு வந்துடும். இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி கொடுங்க. வந்துருவாங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் போ. வேலையில ஜாப்ல ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஒரு 1 மந்த் கழிச்சு எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. ஒன் மெயில் வந்துச்சு. எனக்கு மெயில் வந்தோட நான் என்ன பண்ணிட்டேன், ஓபன் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் அதே சேம் லோகோ எல்லாமே அப்டேஷன் அப்படியே இருக்கு. எல்லா அப்டேஷன் கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணனால எல்லாத்தையுமே கேட்கறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஃபேக் பேஜ். அதுதான் பிரச்சனையே. நைட்டு படுத்துட்டேன், நான் 10 மணிக்கு மேல படுத்துட்டேன். காலையில ஒரு 6 மணிக்கு பார்த்தா எனக்கு ஒரு 15,000 அதுல இருந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு 8 o'clock கிட்ட திருப்பி ஒரு 8,000 ரூபாய் பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி அதான், ஃபர்ஸ்ட் சேலரி போட்டு அவங்க கையில தான் போயிட்டு. என் வாடகை பணம்
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுத்து ஒரு 3 months வரலையும் அவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு நானே ஆன்லைனில் போய் அந்த இது எந்த பர்ச்சேஸ் போட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பர்ச்சேஸ் வந்து பெங்களூரில் நடந்திருக்கு, ஒரு பர்ச்சேஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கு வந்திருக்கு அப்படின்னு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நான் போலீஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். ஒரு 6 monthsல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. வந்துருச்சு வந்துருச்சு சார். உடனே அதை அப்படியே நான் வித்ரா பண்ணிட்டு அந்த பேங்க்கு போய் உடனே அக்கௌண்ட்டிங் க்ளோஸ் பண்ணி வேற அக்கௌண்ட் நேஷனலைஸ் பேங்க்ல ஓபன் பண்ணேன். உடனே அக்கௌண்ட் போலீஸ் எதுவும் பண்ணிட்டாங்க. நீ பழச்சுக்குவா சார். ஒரு செக் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஹெல்பிங் மைண்டோட இங்கிலாந்துல ஒரு எஃபி மூலியமா எனக்கு அறிமுகமானாங்க. எஃபினா ஃபேஸ்புக் சொல்றீங்களா? ஃபேஸ்புக்ல இருக்கு. அந்த செக் வந்து $50,000 வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக? அதாவது நான் ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல வந்து ஒரு 2 lakhs அவங்கள்ட்ட ஒரு ஹெல்பிங் மைண்டை கட்டுறேன் சார். சரி, அவங்க எனக்கு $50,000 வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஏஜென்ட் மணி ஏஜென்ட் சொல்லி இந்த ஏஜென்ட் இது வந்து பழைய மெத்தடு. ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆகிருந்தது, அதில் டீசெண்டாக சொல்கிறாரு. எஃபியில் லிங்க் ஆகிட்டு ஒரு ஹெல்பிங் மைண்டில் நான் ஒரு காசு கேட்டிருந்தேன் 2 lakhs. அவன் $50,000 போட்டுட்டான். பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல இருக்குல்ல. அதை ஃபாலோ பண்ணி ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு நீங்க அதை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தமா பேசிக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. நான் அப்போ ஏஜென்ட் கரெக்டாக எனக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து $18,500 என்ன பே பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு? டாக்குமெண்டேஷன் சார்ஜ். அவங்க அக்கௌண்ட் கொடுத்த அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டேன். அவங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கமிட்மெண்ட் அவங்க அடுத்த ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. $1,95,000 2 அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுங்க. ஒரு 1 week 10 daysக்குள்ள $23 லட்சம் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஐயா நீங்க கஸ்டமர்னு 2 லட்சம் தானே கேட்டீங்க. 23 லட்சம் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? இது வேற ஏதோ இவருக்கு கொஞ்சம் பூச்சி மழுப்புறாரு. அது யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாருல்ல. 2 லட்சம் ரூபா கேட்டாரா அவர் டாலர் கேட்டாரா? ரூபான்னு தான் சொல்றாரு. ஐயா அவனும் கேட்க 23 லட்சம் வரைக்கும் போட்டிருக்கீங்களே. $50,000 மாத்தி பார்த்துருப்பாரு. இவ்வளவா கோடிக்கணக்கில் வருது. 23 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்டேஷன் சார்ஜ், ஆன்டி டெரரிஸ்ட் பிளஸ் ட்ரக் சர்டிஃபிகேட் சொல்லி வாங்கணும்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார். இதெல்லாம் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அவங்க ஒருக்கு சொல்லுவாங்க சார், இது வந்து ரீஃபண்டபிளுங்க, இது அன்ரீஃபண்டபிள். அதான் எங்கேருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வந்துச்சு? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெல்லி. அப்படித்தான் பேசுவாங்க. எனக்கு என்ன புரியல, நீங்க கேட்டது 2 லட்சத்துக்கு வழி இல்லாம தானே கேட்டீங்க. கேட்டது உங்ககிட்ட ஏது இவ்வளவு காசு? இங்க ஒரு கடன் வாங்கி என்னோட லேண்ட் அடமானம் வச்சு காரு எல்லாம் வச்சு இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு $40 லட்சம் நான் இழந்து நிக்கிறேன். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா? மொத்தம் $23 லட்சம் நான் அக்கௌண்ட்ல சென்ட் பண்ண ரெக்கார்ட் பக்காவா இருக்கு சார். என்கிட்ட எந்த பயனும் இல்ல. 40 லட்சம் கடன் ஆயிருச்சு. ஆனா 23 லட்சம் அக்கௌண்ட்ல கொடுத்த ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குன்னா மிச்ச காசு ரெக்கார்ட்ல இல்லாம கொடுத்துருக்காரு. அது அவ்வளவுதான். ஸோ அது வேற ஏதோ. ஐயா இவர் அந்த 2 லட்சத்தை அவருக்கு தேவைன்னா லேண்ட் அடமானம் வச்சு அப்பயே எடுத்துருக்கலாமே. இல்லை அதான் இது வந்து அவர் அந்த எஃபியில் பழக்கமானது வேற ஏதோ ஒன்று. அவங்க அதை ஹனி ட்ராப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் அதை டிவியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன், $50,000 இருந்தால் உனக்கு நான் டவுரியாக தர்றேன் அப்படின்னு அவர் பார்த்துட்டு போரு. $50,000 வெள்ளக்காரியுமா? ஆகா லேண்டு கிண்டல் அடவான வச்சு அவர் சொல்லியிருப்பேன். வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை நான் அப்படியே அமெரிக்கா கூட்டி போயிடுறேன் அப்படின்னு அவர் பார்த்துருப்பாரு. இது இந்தியாவில் ஒய் லேண்ட், அமெரிக்கா லேண்டு வாங்க வேண்டியதான் அப்படின்னு எல்லாம் விற்று. இதில் சொல்லும் போதே நமக்கு அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் போல இருக்கு. 2 லட்சத்துக்கு வழி இல்லைன்ட்டு 40 லட்சம் ரூபாய் இருக்கு எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி மழுப்புறாரு. ஐயா இந்த வீக்னஸை வச்சு ஹனி ட்ராப் பண்ணுவாங்க பாருங்க. அது இப்போ வந்து வேற மாதிரி பூதாகரமாக வளர்ந்து போய் நிற்கிது. சும்மா வந்து இப்படி கிழக்கு நாடுவாங்க, அப்புறம் பார்த்தா காசை பிடுங்குவாங்க. இப்போ எப்படின்னா இந்த ஏஐ அதெல்லாம் வச்சு மக்கள் உஷாராயிட்டாங்கன்றதுக்காக வருஷக்கணக்காக பொய்க்கு லவ் பண்ணுறாங்க. நம்ம அப்போ 1 வருஷமா லவ் பண்ணுறாங்க, இது பொய்யா இருந்தால் எப்பயோ மாட்டிருக்கும்ல அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறாங்க. 1 வருஷ காதலுக்கு அப்புறம் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்தோன்னா நம்ம தானே செய்வோம். 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்படின்றாங்க. ஏண்டா 1 வருஷமாவோட அலையிறீங்கன்னு கேட்டால் அப்படி அலைஞ்சா தானே ஏமாறுறாங்க. இப்போ எல்லாம் உஷாரு சார். அதுக்குள்ளேயே உருவிடுவாங்கல்ல காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது வந்து உருவுவாங்க. இப்போ வந்து அந்த மீன் மாதிரி போட்டு பெருசாக இழுக்கிறது. அந்த போட்டுட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வந்துடும். நமக்கு ஒரு 1000 இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, உங்களுக்காக நான் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா 1000 ரூபாய்க்கு ஃபுட்டு வரும். நம்ம நல்லா சாப்பிட்டு பாரு நமக்காக 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்காக ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த ஊர்லேருந்து இந்தியா வரும்போது இதை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் என்னை பார்க்கணும் அனுப்புறது. ஃபஸ்ட்டு இவருக்கு செலவு பண்ணுவாங்க. இவர் எல்லாம் வாங்கிட்டு நான் பார்த்தியா எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு என்னெல்லாம் பண்ணுறேன். எங்கே உங்களை நான் ஏர்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வாங்கி கொடுத்து ஏதாவது நான் போட்டு வரணுமா இல்லையா, என்ன வேணும் கேளு, ஒரு அட்டியை கேட்குறதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இவர் சரி இப்போ எப்போ வர்ற, நான் ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணிட்டேன், நாளைக்கு லேண்ட் ஆயிடுவேன், நீங்கள் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை போட்டுட்டு வந்து முன்னாடி நிற்பேன். அதான் பார்த்தா நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது. அவர் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, இவர் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணோன்னே அப்புறம் வரட்டேன் அப்படின்னு ஓடிடுறது. இது மாதிரி ரியலாக இருக்கிற மாதிரி ஹனி ட்ராப் நிறையா பண்ணுறாங்க இப்போ எல்லாம். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடக்கும். இப்போ இந்த யூடியூபர்ஸ் சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஒரு விஷயத்துக்கு பயப்படுறது அப்படின்னா காப்பிரைட் மெசேஜ் வரும். ஹலோ நீங்கள் ரம்ஸ்டிக் சேனல் தானே, உங்களோட ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் என்னோட ஒரு மியூசிக்கை நீங்கள் அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதை வந்து நான் லீகல் இது பண்ண போகிறேன், நீங்கள் அதை இதாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை அந்த அந்த சாங்கை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு வச்சுவீங்க யாருன்னு. எனக்கு அன்றைக்கி போர் அடிச்சது, சரி பேச வச்சுருமா அப்படின்னு நான் விளையாடுறேன். ஐயோ அப்படியா, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனலில் 2000 வீடியோ இருக்குது, எந்த வீடியோன்னு லிங்க் அனுப்புங்க, எத்தனையாவது நிமிஷத்தில் என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள், இந்த இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். நோ 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 நோ, நாங்கள் அவுட் ஆஃப் த இதெல்லாம் அதை டீல் பண்ண மாட்டோம், நாங்கள் அனுப்புகிற லிங்க்குள்ளே வந்து தான் நீங்கள் உங்கள் வீடியோ இது பண்ணணும். ஏங்க ஏன் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அனுப்புகிற லிங்க்குள்ளே வந்தால் ஏன் வீடியோ எப்படி அங்கே வரும்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ரம்ஸ்டிக்குங்கிறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அப்படியா, இல்லாட்டி என்னங்க பண்ணுவீங்க, 48 ஹவர்ஸில் உங்கள் சேனலில் இது பண்ணிடுவோம். சரிங்க 7 நாள் ஆகுது. இப்போ நாளைக்கு மிஸ்டீட்டை காட்டி சிரித்தேன், பார்த்தியா 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. எனக்கு மற்ற யூடியூபர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷனுக்கு பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு காசு தர்றோன்னு இமெயில்ஸ் வரும். ஆமாம், இங்கே என்னடானா எனக்கு வர்ற இமெயில் எல்லாம் பிராடுத்தனமாகவே இருக்கு. என்னைய பார்த்தாலே அவங்களுக்கு ஏமாத்தணும்னு தோணும் போல இருக்கு. ஏன் சார் அப்படி? ஏன்னா மூஞ்சியும் உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள மூஞ்சியும் அப்படித்தான் தெரியும். இதில் நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என் சேனலோட வியூஸ் எவ்வளவு போகுது, எந்த ஊரில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, என் சேனலோட ரீச் என்ன. என் சேனல் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டே கிடையாது, ரியாக்ஷன் சேனல் தான். ஸோ என் சேனல் எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அமெரிக்காவிலேருந்து வருதான், we are calling from Adobe, California. சரி, உங்கள் சேனலில் பார்த்தோம், இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங், உங்கள் சேனலில் தான் எங்கள் விளம்பரத்தை போடுவோம்னு எங்கள் ஹெட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அது உங்களை மாதிரி க்ரியேட்டர்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கள் ஆஃபர் எல்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு நாங்கள் கோடெல்லாம் கொடுப்போம். ஃபர்தராக பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற லிங்க்குள்ளே வந்து உங்களை இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிங்க அப்படின்ட்டு கீழே போடுவாங்க. ஒரு 30 செகண்டுக்கு $2,000 நாங்கள் பே பண்ணுவோம். 30 செகண்டுக்கு $2,000 அப்படின்னா மலேசியா காசு எவ்வளோ தெரியுமா? 8,000 ரிங்கெட். ஏண்டா என் மொத்த சேனலே 8,000 வெள்ளிக்கு வராது. உலகத்தில் எவ்வளவு சேனல் இருக்கு, அங்கெல்லாம் போகாமல் என்னையை தேடி பிடிச்சி வந்து 30 செகண்டுக்கு 8,000 வெள்ளி நீ கொடுப்ப அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு. போங்க தம்பி, புள்ளகுட்டியை படிக்க வைக்க. ஆமா, அவங்க புள்ளகுட்டியை படிக்க வைக்கிறதுக்கு தான் கேட்குறேன். போங்க சார், போங்க சார். நானே 1008 குஷ்டத்தில் உட்காந்துருக்கேன், கிட்ட முடுங்க வந்துட்டேன். ஆமா, போடா வேற ஆளை போய் பாரு, வேற கடையை போய் தட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் பார்க்கணுமா? அதான் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்களா, என்ன தம்பி பேசாம எங்க கூட சேர்ந்துருக்கு தம்பி, நல்லா ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த அளவுக்கெல்லாம் திராணி இல்லையா, நான் ரொம்ப பயந்த சுவாபம் பண்ணவர். எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.